கர்த்தருடைய பரிசுத்த நாமத்திற்கு மகிமை உண்டாவதாக. தேவன் அருளிய மினிஸ்ட்ரி மூலமாக உங்களோடு தொடர்பு கொள்வதில் மகிழ்ச்சி அடைகிறோம். இன்றைக்கும் இந்த நாளிலும் தேவன் நமக்கு கொடுக்கிற வார்த்தை மத்தேயு எழுதிய சுவிசேஷ பகுதி 6ஆம் அதிகாரம் 22, 23 ஆகிய வசனங்கள். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். உன் கண் கெட்டதாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கும். இப்படி உன்னிலுள்ள வெளிச்சம் இருளாய் இருந்தால் அவ்விருள் எவ்வளவு அதிகமாய் இருக்கும். ஹல்லேலூயா. கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. உன் கண் தெளிவாய் இருந்தால் உன் சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும் என்று வசனம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண் தெளிவாய் இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்குமா? ஆம் பிரியமானவர்களே, இன்றைக்கு நம்முடைய கண்களினாலே நாம் எதை பார்க்கிறோம்? எப்படிப்பட்ட காரியங்களை நாம் பார்த்து கொண்டு இருக்கிறோம்? தேவனுக்கு பிரியமான காரியங்களை பார்க்கிறோமா அல்லது பாவமான காரியங்களை பார்க்கிறோமா? தேவனுக்கு பிரியமில்லாத துன்மார்க்கமான காரியங்களை பார்க்கிறோமா? தேவையில்லாமல் டிவியில சீரியல் பார்ப்பது, சினிமா பார்ப்பது என்று நாம் கர்த்தரை கனவீனப்படுத்துகிறோமா? நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண் தெளிவாய் இருந்தால் நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய இருதயம் பரிசுத்தமாய் இருக்கிறதா? நம்முடைய கண்கள் எதை நோக்கி கொண்டு இருக்கிறது? ஒவ்வொரு நாளும் எதை பார்த்து கொண்டு இருக்கிறோம்? கர்த்தருடைய பிள்ளைகள் கண்களை தெளிவாக பார்க்கும்படியாக நாம் காத்து கொள்ள வேண்டும். நம்முடைய கண்களுக்கு கலிக்கம் போட வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. கண்களினாலே நம் தேவையில்லாத காரியங்களை பார்க்கும் பொழுது, பாவ காரியங்களை பார்க்கும் பொழுது நம்முடைய இருதயம் பரிசுத்தத்தை இழந்து போகிறது. சத்ருவானவனுக்கு நாம் இடம் கொடுக்கிறோம். நம்முடைய இருதயம் முழுவதும் இருள் சூழ்ந்து கொள்ளும். பிரியமானவர்களே, கர்த்தருடைய பிள்ளைகள் ஒருபோதும் தேவையில்லாத கெட்ட காரியங்களுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு நம்முடைய கண்களை காத்து கொள்ள வேண்டும். கண்ணானது சரீரத்தின் விளக்காய் இருக்கிறது. ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய கண்கள் தெளிவாய் இருந்தால் மாத்திரமே நம்முடைய சரீரம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஏன் இன்றைக்கு நம்முடைய சரீரம் முழுவதும் இருளாய் இருக்கிறது? கெட்ட காரியங்களை பார்ப்பதினாலே, பாவ காரியங்களுக்கு இடம் கொடுப்பதினாலே, தேவனுக்கு பிரியமில்லாத காரியங்களுக்கு இடம் கொடுப்பதினாலே முழு சரீரமும் கரைபடுகிறது. முழு சரீரத்துக்குள்ளும் இருள் வாசம் பண்ணுகிறது. சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்கிறோம். இன்னைக்கு அனைவருடைய வாழ்க்கையிலே இப்படிப்பட்ட கண்களினாலே பாவம் செய்து அநேக இருளான காரியங்களுக்கு இடம் கொடுக்கிறார்கள். நம்முடைய கர்த்தராகிய இயேசு கிறிஸ்து வெளிச்சத்தின் தேவன். அவர் நம்முடைய வாழ்க்கையில வரும்போது நம்முடைய இருதயம் முழுவதும் வெளிச்சமாய் இருக்கும். ஆனால் நாம் சத்ருவுக்கு இடம் கொடுக்கும் போது, கெட்ட காரியங்களை நம்முடைய கண்களினாலே பார்க்கும் போது, பாவம் செய்யும் போது நம்முடைய இருதயத்திலே இருள் வருகிறது. கர்த்தருடைய பிள்ளைகள் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இருளான காரியங்களுக்கு இடம் கொடுக்க கூடாது. பிசாசானவனுக்கு இடம் கொடுக்க கூடாது. இயேசு கிறிஸ்து நம்முடைய இருதயத்திலே வாசம் பண்ண நாம் அவருக்கு இடம் கொடுக்க வேண்டும். நம்முடைய கண்கள் கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை நோக்க வேண்டும். கர்த்தருக்கு பிரியமில்லாத காரியங்களை நம்முடைய கண்களினாலே நாம் பார்க்க கூடாது. ஹல்லேலூயா. வேதம் சொல்கிறது, ஒரு ஸ்திரியை இச்சையோடு பார்க்கிற எவனும் தன் இருதயத்தில் அவளோட விபச்சாரம் செய்தாயிற்று என்று வேதம் சொல்கிறது. ஆம் பிரியமானவர்களே, உன் வலதுகன் உனக்கு இடரல் உண்டாக்கினால் அதை பிடுங்கி எறிந்து போடு என்று வேதம் சொல்கிறது. நம்முடைய முழு சரீரமும் நரகத்திலே தள்ளப்படுவதை பார்க்கிறோம். அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்று இயேசு கிறிஸ்து கூறியிருக்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே இன்றைக்கு எப்படி வாழ்கிறோம்? நம்முடைய கண்கள் எப்படி காணப்படுகிறது? நம்முடைய கண்களினாலே நாம் எதை பார்க்கிறோம் என்பது முக்கியம். நம்முடைய சரீரம் முழுவதும் நரகத்திலே தள்ளப்படுவதை விட நம்முடைய அவயங்களில் ஒன்று கெட்டு போவது உனக்கு நலமாயிருக்கும் என்கிறார். ஆம் பிரியமானவர்களே, நாம் எப்படி நம்முடைய சரீரத்தை காத்து கொள்ள வேண்டும்? நாம் எப்படி பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும்? நம்முடைய ஆவி, ஆத்துமா, சரீரத்தை நாம் எப்படி காத்து கொள்ள வேண்டும்? தேவனுக்கு பிரியமாய் வாழ்ந்து காத்து கொள்ள வேண்டும். இந்த உலக காரியங்களுக்கு, உலக சிற்றின்பங்களுக்கு, உலக இச்சைகளுக்கு நம்முடைய கண்களை ஒப்பு கொடுக்க கூடாது. நம்முடைய வாழ்க்கையிலே நாம் பரிசுத்தத்தை காத்து கொள்ள வேண்டும். மெய்யான ஒளியாகிய இயேசு கிறிஸ்து நமக்குள் வாசமான இடம் கொடுக்க வேண்டும். தேவையில்லாத வீண் காரியங்களுக்கு, வீணான பாவங்களுக்கு இடம் கொடுக்கும் பொழுது நம்முடைய இருதயத்திலே இருள் வருகிறது. அப்படிப்பட்ட காரியங்களுக்கு நாம் இடம் கொடுக்காதபடிக்கு நம் வெளிச்சத்தின் பிள்ளைகளாய் வாழ அர்ப்பணிப்போம். ஹல்லேலூயா. வேதத்திலே நாம் பார்க்கிறோம், நீதிமொழிகள் 4ஆம் அதிகாரம் 20, 21 ஆகிய வசனங்களிலே, என் மகனே, என் வார்த்தைகளை கவனி, என் வசனங்களுக்கு உன் செவியை சாய், அவைகள் உன் கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக, அவைகளை உன் இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது.
பிரியமானவர்களே, நம்முடைய வாழ்க்கையிலே கர்த்தருடைய வார்த்தைகளை நாம் கவனிக்க வேண்டுமாம். அவருடைய வசனங்களுக்கு நம்முடைய செவியை சாய்க்க வேண்டுமாம். கர்த்தருடைய வார்த்தைக்கு நாம் கீழ்ப்படிய வேண்டுமாம். கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய கண்களை விட்டு பிரியாதிருப்பதாக என்று வேதம் சொல்கிறது. அவைகளை நம்முடைய இருதயத்துக்குள்ளே காத்துக்கொள்ள வேண்டுமாம். பிரியமானவர்களே, இன்னைக்கு கர்த்தருடைய வார்த்தைகள் நம்முடைய இருதயத்துக்குள்ளே இருக்கிறதா? அவைகளை நம் கண்களினாலே ஒவ்வொரு நாளும் பார்க்கிறோமா, வாசிக்கிறோமா, தியானிக்கிறோமா? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். வேத வசனங்களை நாம் பார்க்கும் பொழுது, அவைகளை ஆராயும் பொழுது, தியானிக்கும் பொழுது நம்முடைய வாழ்க்கையிலே இயேசு கிறிஸ்து நமக்குள்ளே வாசம் பண்ணுவார். ஹல்லேலூயா. நம்முடைய கண்கள் இன்னைக்கு எப்படி காணப்படுகிறது? நாமே சற்று ஆராய்ந்து பார்ப்போம். நம்முடைய வாழ்க்கையிலே நம்முடைய கண்கள் கர்த்தருடைய வார்த்தைகளை நோக்கட்டும். கர்த்தருக்கு பிரியமுள்ள காரியங்களை நோக்கட்டும். தேவையில்லாத அந்த உலக காரியங்கள், உலக இச்சைகள், உலக சிற்றின்பங்களை வெறுத்து கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ நம்மை அர்ப்பணிப்போம். அவரே நம்மை வழி நடத்துகிறவர், அவரே நம்மை பாதுகாக்கிறவர். ஒவ்வொரு நாளும் நம் ஜீவனோடு வாழ்வது கர்த்தருடைய கிருபையே, அவருடைய இரக்கம், அவருடைய அன்பு. ஒவ்வொரு நாளும் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஜனங்களாய் வாழ்ந்து நன்மைகளை பெற்றுக்கொள்வோம். வேதம் சொல்லுகிறது, கர்த்தருக்கு பயப்படுகிறவர்கள் மீது அவருடைய கிருபை அவ்வளவு பெரிதா இருக்கிறது என்று சொல்லி. பிரியமானவர்களே, இன்றைக்கு கர்த்தரை குறித்த ஒரு பயம் நமக்குள்ளே இருக்கிறதா? அவருடைய கிருபையினாலே நாம் ஜீவனோடு வாழ்கிறோம். அந்த கிருபையை, விலையேறப்பெற்ற கிருபையை பெற்றுக்கொள்ள அவருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோமா? நாமே அவருடைய சமூகத்தில் அர்ப்பணிப்போம். அவர் நம்மை நடத்துவார். ஒவ்வொரு நாளும் நம்மை பாதுகாக்கிறவர், நம்முடைய குடும்பங்களை பாதுகாக்கிறவர், கனிமணி போல நம்மை பாதுகாக்கிறவர், உள்ளங்கைகளிலே நம்மை வரைந்து பாதுகாக்கிறவர். அவருடைய கையிலிருந்து நம்மை யாராலும் பறித்து கொள்ள முடியாது. ஹல்லேலூயா. எந்த சத்துருவின் கிரியைகளும் நம்மை தொட முடியாது. அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படியும் போது கர்த்தர் நம்மை பாதுகாத்துக் கொள்வார். அவருடைய பாதுகாப்பு நம்முடைய கூடாரத்தின் மீது தங்கி இருக்கும். ஹல்லேலூயா. ஒருபோதும் சத்ருவானவனுக்கு இடம் கொடுக்காதபடிக்கு கர்த்தருடைய பிள்ளைகள் கர்த்தருக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ்வோம். தேவ சித்தத்துக்கு நம்மை அர்ப்பணிப்போம். நம்முடைய ஆவி, ஆத்மா, சரீரம் கரைபடாதபடிக்கு, பிழையற்றதா இருக்கும்படியாக அவருடைய வார்த்தைக்கு கீழ்ப்படிந்து வாழ நம்மை அர்ப்பணிப்போம். கர்த்தர் நம்மோடு கூட இருந்து நம்மை வழி நடத்துவார். ஹல்லேலூயா. கர்த்தர் தாமே இந்த வார்த்தையின்படி உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஆமென். நாமே அவருடைய சமூகத்திலே தாழ்த்தி அர்ப்பணித்து ஜெபிப்போம். ஜெபம். எங்களை அதிகமாய் நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, மை துதிக்கிறோம், ஸ்தோத்திரிக்கிறோம் அப்பா. இந்த நாளிலும் கூட உடைய வார்த்தைகளோடு எங்களோடு பேசினீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். நல்லவரே மை துதிக்கிறோம், வல்லவரே மை துதிக்கிறோம், மகிமையுள்ளவரே மை துதிக்கிறோம். நேற்று மீண்டும் என்று மாறாத எங்கள் அன்பு நேசரே மை துதிக்கிறோம். ஜீவாதிபதி ஆனவரே மை துதிக்கிறோம். எங்களுக்காக ஜீவனை கொடுத்தவரே மை துதிக்கிறோம். மகிமையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். கிருபையின் ஆவியானவரே மை துதிக்கிறோம். நல்ல போதகரே மை துதிக்கிறோம். நல்ல மேய்ப்பனே மை துதிக்கிறோம் அப்பா. இந்த நாள் முழுதும் எங்களை பத்திரமாய் பாதுகாத்து கொண்டீரே, அதற்காக உமக்கு ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம், ஸ்தோத்திரம். ஒவ்வொரு நாளும் கண்ணின்மணி போல எங்களை பாதுகாத்து கிருபையோடு ஜீவனோடு வைத்திருக்கிறீரே, உமக்கு நன்றி அப்பா. எங்களுடைய தேவைகளை சந்திக்கிறீரே, ஒவ்வொரு நாளும் எங்களை போஷிக்கிறீரே, அதற்காக நன்றி. பிரயாணங்களிலே போகும்போது வரும்போது எங்களை பாதுகாத்தீரே, அதற்காக நன்றி அப்பா. யாரெல்லாம் இணைந்து ஜெபிக்கிறார்களோ ஒவ்வொரு குடும்பங்களையும் உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். ஒவ்வொரு பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்கப்பா. பிள்ளைகள் செய்கின்ற வேலைகள், தொழில்கள், வியாபாரங்கள், என்னென்ன வேலைகள் செய்கிறார்களோ எல்லாவற்றையும் ஆசீர்வதிங்க. பிள்ளைகள் நல்ல வேலை செய்வதற்கேற்ற பலனை, சத்துவத்தை கொடுங்கப்பா. கையின் பிரயாசங்களை ஆசீர்வதிங்க. கையின் பிரயாசங்கள் தேவையில்லா செலவுக்கோ, வீண் செலவுக்கோ, மருத்துவ செலவுக்கோ, வடிகும் சொல்லி போகாதபடிக்கு என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதித்து உயர்த்துவீராக. உடைய நன்மையினால் நிரப்புவீராக. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் வேலைக்காக ஜெபிக்கிறார்களோ, வேலை இல்லாமல் கஷ்டப்படுகிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுங்க. பிள்ளைகள் படிப்புக்கு ஏற்ற நல்ல வேலைகளை ஏற்படுத்தி கொடுப்பீராக. வேலை காரியங்களில் இருக்கிற தடைகளை முற்றிலுமாக நீக்கி போடுவீராக. இயேசு கிறிஸ்துவின் வல்லமையுள்ள நாமத்தினாலே தடைகள் முற்றிலுமாக நீக்கப்பட்டு போவதாக. ரீபா கபரா ஷகபா ரகபா ரூகபா ரியா கபோரோ ஷேகே லேதேனமர ஹரதர்பலா. தடைகள் விலகுவதாக இயேசுவின் நாமத்தினாலே. ரியா கபோர சாந்த ரதன ஹதரபலா. என் தேவனுடைய வல்லமை வெளிப்படுவதாக. ரீபா லஹாதாரா ஷாக்கா ராக்கா தூரி கரதரபலா. கர்த்தருடைய கரத்தில் அர்ப்பணித்து ஜெபிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கர்ப்பத்தின் கனிக்காக பல மாதங்களாக கண்ணீரோடு பாரத்தோடு ஜெபிக்கிறார்களோ, என் தேவன் பிள்ளைகளுக்கு மனம் இறங்குவீராக. என் தேவன் பிள்ளைகளுக்கு உதவி செய்வீராக. மற்றவர்களுக்கு முன்பாக வெட்கப்பட்டு போவாதபடிக்கு, நிந்தையோடு அவமானத்தோடு கண்ணீரோடு வாழாதபடிக்கு என் தேவன் ஆசீர்வதிங்கப்பா. கர்ப்பத்தின் கனியில் இருக்கிற தடைகளை நீக்கி போடுங்க. பிள்ளைகள் கர்த்தரால் வரும் சுதந்திரம், கர்ப்பத்தின் கனி அவரால் கிடைக்கும் பலன் என்று வேதத்திலே வாசிக்கிறோமே. என் தேவன் பிள்ளைகளை ஆசீர்வதிங்க, மனம் இறங்குவீராக. அன்னாலே ஆசீர்வதி
ஆசீர்வதித்தது போல பிள்ளைகளையும் ஆசீர்வதிங்க. பழிய பெறுகிற கிருபைகளினால் நிரப்புங்க. நம்முடைய நன்மையினால் நிரப்புவீராக. நம்முடைய கரங்களில் அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களில் எல்லாம் திக்கற்ற பிள்ளைகளாய் தனிமையோடு வாழ்கிறார்களோ, கணவரால் கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலையிலே யாருமே இல்லாமல் ஒரு அனாதையை போல கண்ணீரோடு வாழ்கிறார்களோ, என் தேவன் அவர்களுக்கு உதவி செய்யுங்க. திக்கற்ற பிள்ளைகளுக்கு நீரே சகாயர், நீரே உதவி செய்ய முடியும். இப்படி நன்மையினால் பிள்ளைகளை நிரப்புங்க. பிள்ளைகளுடைய வாழ்க்கையில் உள்ள தேவைகளை சந்திங்க, பண தேவைகளை சந்திங்க, சூழ்நிலைகளை சாதமாக மாற்றி கொடுங்கப்பா. உடைய கரங்களில் பிள்ளைகளை அர்ப்பணிக்கிறோம். எந்தெந்த குடும்பங்களிலெல்லாம் கணவன் மனைவிக்கிடையே பிரிவினையோடு பிரச்சனையோடு சமாதானம் இல்லாமல் நிம்மதி இல்லாமல் வாழ்கிறார்களோ, என் தேவன் அந்த குடும்பத்தை சந்திங்க. என் தேவன் அந்த குடும்பத்துக்கு உதவி செய்யுங்க. குடும்பத்திலே ஒருமனப்பட்ட ஆவியை கொடுப்பீராக. அன்பின் அபிஷேகத்தினால் நிரப்புவீராக. குடும்பத்திலே பிரிவினைகளையும் குழப்பங்களையும் கொண்டு வருகிற பொல்லாத சத்துருவின் கிரிகள் எல்லாம் இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் வெளியேறட்டும். என் தேவன் ஆசீர்வதிங்க. என் தேவன் குடும்பங்களை கட்டுகிறவர், என் தேவன் குடும்பங்களை இணைக்கிறவர். உடைய வல்லமினால் நிரப்பி பிள்ளைகளை ஆசீர்வதிங்க. உடைய கரங்களிலே அர்ப்பணிக்கிறோம். இந்த இரவு நேரத்தில் எங்களை முற்றிலுமாக அர்ப்பணிக்கிறோம் அப்பா. இன்பமான நித்திரையை கொடுங்க. நல்ல சொப்பன தரிசனங்களை வெளிப்படுத்துங்க. வரப்போற காரியங்களை குறித்து எங்களோடு பேசுங்க. சத்துரு கொண்டு வருகிற போராட்டங்கள், பிரச்சனைகள், தீமைகள், மரண பயங்கள், இருளின் அதிகாரங்கள், ஆபத்துகள், நாச மோசங்கள், தீமைகள், விக்னங்கள் எல்லாவற்றிற்கும் விலக்கி எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. உடைய இரத்த கோட்டைகளை எங்களை அர்ப்பணிக்கிறோம். உடைய கிருபைகளை அர்ப்பணிக்கிறோம். நீர் எங்களுக்கு பாதுகாப்பு, நீர் எங்களுக்கு அடைக்கலம், நீர் எங்களுக்கு கோட்டை. ஒவ்வொரு நாளும் நமக்கு பிரியமுள்ள ஒரு வாழ்க்கை வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களுடைய கண்களினாலே தேவையில்லாத காரியங்களை பார்க்காதபடிக்கு எங்களுடைய கண்களுக்கு கழிக்க போடுங்கப்பா. எங்களுடைய இருதயத்தை காத்துக்கொள்ள கிருபதாங்க. உடைய கிருபையினால் நிரப்புங்க. எங்களை பாதுகாத்துக் கொள்ளுங்க. ஆசீர்வதிங்க. உமக்கென்று வாழ உடைய சித்தத்தை நிறைவேற்ற எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை அதற்கென்று பயன்படுத்துங்கப்பா. இந்த உலகத்துக்கு வெளிச்சமாய், இந்த பூமிக்கு உப்பாய், கனி கொடுக்கிற ஒரு பிள்ளைகளாய், மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் இருக்க எங்களை அர்ப்பணிக்கிறோம். அதற்கேற்ற நல் வழியில எங்களை நடத்துவீராக. செம்மையான வழியில எங்களை நடத்துவீராக. உண்மையாய் வாழ எங்களை அர்ப்பணிக்கிறோம். எங்களை ஆசீர்வதிங்க. உமக்கென்று எடுத்து பயன்படுத்துங்க. எல்லா துதி கன மகிமை எல்லாமும் ஒருவருக்கே செலுத்துகிறோம். இயேசு கிறிஸ்துவின் மூலம் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. ஆமேன். கர்த்தர் தாமே உங்களையும் உங்கள் குடும்பங்களையும் ஆசீர்வதிப்பாராக. ஆமேன். Thanks for watching. Please subscribe our channel. Click the like and share. Click the bell. God bless you.